அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 6ல் பொது தமிழில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? மொத்தமாக 25 கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். உங்களால் முடிஞ்சால் ஒரு 20 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணி காட்டுங்க. எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி டெஸ்ட் நம்பர் 1 to 5 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார்? ஆன்சர் சேக்கிழார். அழைக்கப்படுபவர் வழங்கப்படுபவர்லாம் ஒன்று தான், ஓகேங்களா? சேக்கிழார். முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எது? முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் எது? ஆன்சர் பாருங்க, சீவக சிந்தாமணி. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என பொருள்படும் நூல் யாது? குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படின்னு சொல்கிற நூல் எது? ஆன்சர் இனியவை 40. இனியவை 40. அடுத்த வினா பாருங்க, 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எது? 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எது? கொத்துப்பூ அப்படிங்கிறது தான், கொத்து பூ. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். இதில் ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது? ஒழுக்கம் விழுப்பம் தரலான். இதில் ஒழுக்கம் அப்படிங்கிறது எந்த இலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரை சார்ந்தது, ஓகேங்களா? ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஸோ அதாவது ஒழுக்கம் மேன்மையை தரும் அப்படிங்கிறது நீ செய்கிற வேலை தான் உனக்கு மேன்மையை தரும், ஓகேவா? ஸோ அதை தான் பொருள் அதுக்கு. அடுத்தது பொறுத்துக, யாரும் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? யாரும் அப்படின்னு சொன்னோன்னா அதோட இலக்கண குறிப்பு என்னென்னா முற்றுமை. முற்றுமையில் போய் முடிஞ்சிச்சு, யாரும் முடிஞ்சிச்சு போச்சு. குறுகும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இழிவு சிறப்புமையில் வரும். குறுகும் இழிவு, ஆனால் சிறப்புமை தான், ஆனால் இழிவில் வருது. சேர சோழர் உம்மை தொகை. சேரரும் சோழரும். அன்பும் அரணும். ஸோ இதில் உம்மு வெளிப்படையாக வர்றதால எண்ணுமையில் வந்துடுது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மல்லிகை மாலை என்பது எப்பெயர்? மல்லிகை மாலை என்பது எப்பெயர்னு கேட்குறாங்க. ஆன்சர் அது பண்பாகு பெயர். அது பண்பாகு பெயரில் வரும், பண்பாகு பெயர். இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய. உம்மை தொகை. ஸோ உம்மை தொகைனா என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? அந்த அப்படிங்கிறது மறைஞ்சு வரணும், ஓகேவா? அப்போ நீரும் குடமும். நீரும் குடமும், நீர்க்குடம், ஓகேவா? விடைக்கேற்ற வினாவை தேர்க. பயவா கலரணையர் கல்லாதவர். பயவா கலரணையர் கல்லாதவர். இதில் ஆன்சர் என்னன்னா, வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவர் எதை போன்றவர்? கல்லாதவர் எதை போன்றவர்னா பயவா கலரணையர் கல்லாதவர், ஓகேங்களா? குருமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? குருமுனி அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? அகத்தியர். குருமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அகத்தியர். ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்குள்ள எல்லா நல்ல பழங்களே, எல்லாம் நல்ல பழங்களே அப்படிங்கிறதும் விழாவில் மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியமாக இருக்குது. மற்றபடி இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே அது தப்பு, விழாவில் மக்கள் கிடையாதுங்கிறதும் தப்பு, ஓகேங்களா? ஸோ டி ரைட்டு, ஓகேங்களா? டியும் ரைட்டு. விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் யாது? விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் பண்பாகு பெயர். விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் பண்பாகு பெயரில் வரும். கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது? கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற
நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. பொறுத்துக. கார் 40 நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணன் கூத்தனார். மதுரை கண்ணன் கூத்தனார். களவழி 40 நூலின் ஆசிரியர் பொய்கையார். இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர். இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார். களவழி 40 நூலின் ஆசிரியர் பொய்கையார். இன்னா 40 நூலின் ஆசிரியர் கபிலர். இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஓகேங்களா? வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையாளனையும் பெயராய் அமையும்? எப்படி அமையும்? அன்னு, ஆறு, ஆள் இப்படிலாம் வந்து அமையும். ஓகேங்களா? வந்தவன் அப்படிங்கிறதால. கீழ்கண்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை? கீழ்கண்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். தலைப்பட்டன அப்படின்னா தடைப்பட்டன. பயிலுதல் பயிற்றுதல். ஏற்புரை மறுப்புரை. பாஷை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் எதிர்ச்சொல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது, வேலை நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். அதாவது இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. ஸோ வேலை கிடையாது, வேலன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பேரை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது தப்பாக பிரிண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சரியானது அப்படின்னா இது வந்து ஒரு கலவை வாக்கியமாக இருக்குது. கலவை வாக்கியமாக இருக்குது. வேலன் முதல் மதிப்பு பெற்றானா அப்படின்னா அது ஒரு வினா வாக்கியத்துக்கு வச்சான். வேலன் முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படிங்கிறது அது மாதிரி இது வந்து கலவையில் இருக்குது. வேலை அதாவது வேலன் நன்றாக படித்ததால் தேர்வின் முதல் மதிப்பெண் பெற்றான். கலவையாக எல்லாத்தையும் போட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேரா மன்னா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பை கண்டறி. தேரா மன்னா அப்படின்னா அதோட இலக்கண குறிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். தேரா மன்னா ஆ முடிவு பாருங்கள். ஸோ அப்போ அது ஆல்ரெடி பெயரச்சத்துக்கு வந்துடும். ஸோ இது வந்து தேரா மன்னா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறையில் வருது. ஓகேவா? தொழார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தொழார் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளப்படையில் வருது. செய்யுளிசை அளப்படை. புலவராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? புலவராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை. ராம நாடகத்தை இயற்றியவர் யார்? ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். அருணாச்சல கவிராயர். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது? நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது அப்படின்னா மரச்சிற்பங்கள். மர சிற்பங்கள் தான். சாரி, தந்த சிற்பக்கலை. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மரச்சிற்பம் கிடையாது, தந்த சிற்பக்கலை. தந்த சிற்பக்கலை. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறி அப்படிங்கிறாங்க. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்டது அப்படின்னா சிற்ப செந்நூல் அப்படிங்கிறது தான். சிற்ப செந்நூல் அப்படிங்கிறது தான். பலவட்டடை சொக்கநாத வில்லை எழுதிய மற்றொரு தூது நூல் எது? பலவட்டடை சொக்கநாத வில்லை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடு தூது. தென்றல் விடு தூது. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.